எம்மா 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 மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இங்கே தான் நான் அதை பார்க்குறேன். அப்படி என்னங்க இந்த ராணுவ பண்ணிட்டாரு? சரி, அது என்ன சண்டைன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? ராணுவ வந்துட்டு அவரோட டாஸ்க், இவர் கொடுத்துருக்கிற ரோல் என்னன்னா, மக்க பையன், பேக் பெஞ்சர், லாஸ்ட் பெஞ்சர், எதுவுமே சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்க தான் இன்றைக்கி கடைசியில் பிஸ்னஸ் மேன் ஆவாங்க. ஸோ அந்த ரோலை தான் ராணுவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எந்த டீச்சரையும் பேச விடலையா? ஏங்க, டீச்சரை பெர்ஃபார்ம் பண்ண விடுறதுக்கு அவர் பேசாமல் இருக்கணும்னா, அவரை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டீச்சரும் பேசாமல் இருக்கலாம்ல? ஏன்னா 2 பேரும் கண்டஸ்டன்ஸ் தானே. ஸோ அதை தான் ராணுவ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது வந்து கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிருந்திருக்காரு போல இருக்கு. அப்போ அன்ஷிதா வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. முதல்ல எல்லாருமே ராணுவே பாயிண்ட் பண்ணாதீங்க, சரி இருக்கட்டும்னு. அதுக்கப்புறம் திரும்ப தனியாக ராணுவ கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீ கொஞ்சம் எல்லாரையும் பேச விடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ராணுவுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. எல்லாருமே நம்மளையே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்குமரனும் சொல்லியிருப்பார் போல இருக்கு, நீ கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, எல்லாரையும் பேச விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்கு. சேர்ந்து மொத்த டீமும் சொன்னதில் அவர் செமையாக ட்ரிகர் ஆயிட்டாரு. ட்ரிகர் ஆகிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் வந்து என்னோட ரோலை நான் தானே ப்ளே பண்ணணும், நீங்கள் யார் டிசைன் பண்ணுறதுன்னு அவர் கேட்குறாரு. அவர் அன்ஷிதா கிட்ட கட்டி அந்த ப்ரமோ ஃபைட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அன்ஷிதா வந்து உனக்கு நல்லது சொல்லும்போது மட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ராணவே எல்லாரும் சொல்லக்கூடாதுன்னு, உனக்கு நான் நல்லது சொல்லும்போது மட்டும் உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, உங்ககிட்ட ஒரு தப்பை திருத்திக்க சொல்லும்போது மட்டும் உனக்கு கஷ்டமாக இருக்குதான்னு அன்ஷிதா சொல்கிறாங்க. அன்ஷிதாவோட பர்ஸ்பெக்டிவில் அவங்க சொல்கிறது கரெக்ட். பட் இங்கே ராணவோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா, அது அவருக்கு கொடுத்த ரோல், அதை அவர் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அவர் எப்படி ஒரு ப்ளே பண்ணணும், அவர் அதில் 100% கொடுக்கணுமா, இல்லை 60% சட்டிலாக பண்ணணுமா, இல்லை 200% ஓவர் ஆக்டிவாக பண்ணணுமாங்கிறத ராணவ் தான் டிசைட் பண்ணணும், மற்றவங்க கிடையாது. ஸோ அருண் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்துறாரு. ஏன்னா நம்ம சௌந்தர்யா வந்துட்டு இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அவங்க ஒரு மாதிரி ப்ரொவோக்கிங் பாடி லாங்குவேஜோட, நீ பண்ணணும்னா பண்ண வேண்டியதானே, பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே, இவனுக்கு சொன்னால் ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு பர்சனை பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அன்ஷிதா வந்து ரெஸ்பெக்டோட ஃபைட் பண்ணுறாங்க. நான் உனக்கு நல்லது சொன்னேனே, நீ வந்து கெட்டது சொல்லும் போது என்கிட்ட கோவப்படுறீங்கன்னா, அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஃபைட்டாக இருந்துச்சு. பட் சௌந்தர்யா வந்து ரெஸ்பெக்டே இல்லாமல் ரொம்ப கீழ்த்தனமாக ராணுவ திட்டுறாங்க. ஸோ ராணுவ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. பாவம், இந்த சாஃப்ட் நேச்சரோட பிபியில் சர்வே பண்ண முடியாதுப்பா. இருந்தாலும் ராணுவ வந்து தனக்காக நிற்கிறாரு. ஸோ அருண் போயிட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இப்படி உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க அருண், என்கிட்ட சொல்லுங்க ராணுவ, நான் உங்களுக்காக பேசுகிறேன், உங்களை யாராவது மார்க் பண்ணுறாங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. எல்லாமே கரெக்ட் தான் அருண். உங்களுக்காக தயிர் விஷயத்தில் முத்துக்குமரன் பேசினப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்காக யாரும் பேச வேண்டாம், நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க தானே. ஸோ உங்களுக்காக அப்போ கேப்டனாக இருந்த முத்துக்குமரன் பேசக்கூடாதுன்னா, ஏன் இப்போ ராணுவுக்காக நீங்கள் பேசணும், நீங்கள் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? ஒரு கேப்டனாக வந்து அருண் அவரோட ரோலை நல்லா ப்ளே பண்ணுறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு வைஸ் பிரின்சிபலாக சூப்பராக ரொமான்ஸ் பண்ணுறாரு, எல்லாமே ஓகே. பட் நீங்கள் எப்படி ராணுவுக்கு ஒரு நியாயம் சொல்ல முடியும்? ராணுவுக்கு வேணும்னா உங்களுக்கு எதாவது மார்க் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நீங்கள் குரூப்பாக ப்ளே பண்ணுங்கள். என்னோட அட்வைஸை கன்சிடர். ரொம்ப பொலைட்டாக ரொம்ப பக்குவமாக எல்லாமே கரெக்டாக தான் சொன்னார், நான் எதுவுமே சொல்லலை. பட் இதே விஷயத்த நீங்கள் அருண்கிட்ட போய் சொன்னால் அருண் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்காக பெர்ஃபார்ம் பண்ணாதீங்கன்னு அருண் சொன்னார் இல்லையா. ஸோ அருண் எப்படி வந்துட்டு ராணுவ கிட்ட சொல்ல முடியும்? இதில் சௌந்தர்யா வேற அவங்க சொல்கிறாங்க, நீ உனக்கு வேணா நீ பெர்ஃபார்ம் பண்ண கேட்டான் பாரு ஒரு கேள்வி ராணுவ, நீ பெர்ஃபார்ம் பண்ணும்போது யாராவது உங்ககிட்ட இடையில வந்தாங்களா? நீ எதுக்கு நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் நீ ஏன் சொல்கிறேன்னு. ரொம்ப கரெக்டாக ராணுவ சொல்கிறத அவருக்கு பிடிச்சிருக்குங்க. அவர் எப்படி வேணால் ப்ளே பண்ணிட்டு போகிறாரு. உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் அவரை மிஞ்சி நீங்கள் ப்ளே பண்ணி காட்டுங்க. அவர் அண்டர் ப்ளே பண்ணுன்னு சொல்கிறதுக்கு உங்கள் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ராணுவ பாவங்க, இவ்வளோ நாள் அவர் சொல்கிறாரு எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க ப்ரோ, எதுலேயுமே என்னை சேர்த்துக்கிறது இல்லை. உண்மைதான், நேற்று எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது, எனக்கு மார்னிங் ஒரு டாஸ்க் கிடச்சிது, எனக்கு சான்ஸ் கிடச்சதா, எனக்கு எத்தனை நாமினேஷன் வந்தது நீங்களே பார்த்தீங்கல்ல. ஸோ நான் எனக்கு ஸ்கோப் கிடைக்கிற இடத்துல தானே பேச முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப நியாயமான கேள்வி தான். அது சௌந்தர்யாவுக்கு செருப்படி தான் கொடுத்தாரு. சீரியஸாக நீ பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் நடுவில் வந்தேனா, நீ எதுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நடுவில் வரேன்னு இதை பிரச்சனையே ராணுவுக்கும் அன்ஷிதாக்கும். சௌந்தர்யா எங்கேருந்து புகுந்து வந்தாங்கன்னே சத்தியமாக நமக்கு தெரியல. இது என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டின்னு நமக்கு தெரியல. நீ லாஸ்ட் வீக் வந்து நடு கோடில் வந்து உட்காந்துருக்கும்போது அப்போ ராணுவ வந்து உன்னை கைப்பிடிச்சிட்டு அங்கே போ இங்கே உட்காராதான்னு சொன்னாரா? நீ பெர்ஃபார்ம் பண்ணும்போது உன்னை பெர்ஃபார்ம் பண்ண விட்டார்ல. அது மாதிரி ராணுவ திட்டும்போது இதில் ரஞ்சித் வேற அவர் வந்துட்டு அப்படியே தடுத்து விடுறாரு. ஏங்க தடுத்து விடுறீங்க? நீங்கள் எல்லாரும் கத்தலாம், பெர்ஃபார்ம் பண்ணலான்னா அந்த பையன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதா? அவனுக்கு தோணுதா, அவனும் வந்து கத்தி அவனும் ஒரு ஹீரோ ஆகிட்டு போகிறான். ஏன் அதை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ ராணுவ மேலே எவ்வளோ நியாயம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.